தேவன் அவனவனுடைய கிரிகைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. சோர்ந்து போகாமல் நற்கிரிகைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறீர்கள் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரிகைகள் அல்லாமல் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறான் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. கிறிஸ்துடனே கூட நாம் மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. அவர் பாவத்திற்கென்று ஒரு தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபையோ வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவராய் இராமல் ஆவிக்கு உட்பட்டு இருப்பீர்கள் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. ஆவியானவர் தாமே வாக்குக்கு அடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் இரட்சிக்கப்படுவாய் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. நீதி உண்டாக இருதயத்தினாலே விசுவாசிக்கப்படும், இரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியினாலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரத்திலே பொறுமையாயிருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. உங்களை துன்பப்படுத்தவர்களை ஆசீர்வாதியுங்கள், ஆசீர்வாதிக்கதே அன்றி சபியாதிருங்கள் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே.
ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். எல்லா மனுஷருக்கும் முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லு என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷமாயிருக்கிறது என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே.